மாண்புமிகு உறுப்பினர் திரு கோ செந்தில்குமார், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தாங்கள் ஒரு ரூலிங்கை கொடுத்துருக்கிறீங்க. சுருக்கமாக கேள்வி கேட்டால் சுருக்கமாக அமைச்சர்கள் பதில் சொல்லுங்கள் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். நீங்கள் ஆசிரியராக இருந்து அங்கே வகுப்பறையை மிக டிசிப்ளினாக நடத்த வேண்டும் என்று கருதக்கூடிய ஒரு நிலையிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொண்டவர்கள். அதனால் உங்களுடைய அந்த கருத்திற்கு எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. நாங்கள் கூட திருக்குறளை போல தான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறோம். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் நாலடியாரை போல பதில் இருந்தால் திருப்தியாக இருக்கும் என்று அவர்களெல்லாம் கருதுகிற காரணத்தினால் தான் அமைச்சர் பெருமக்கள் ஒரு விரிவாக பதில் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறோம். நம்முடைய வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களை இணைக்கும் போலூர், ஜமுனாமுத்தூர், ஆலங்காயம், வாணியம்பாடி சாலையாகும். இதனுடைய நீளம் 82 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு மாநில நெடுஞ்சாலை. இந்த சாலை 57 கிலோமீட்டர் நீளம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ளது. மீதமுள்ள 27 கிலோமீட்டர் திருப்பத்தூர் தொகுதி மாவட்டத்தை சார்ந்த வாணியம்பாடி தொகுதியை சார்ந்தது. இதில் 21 கிலோமீட்டர் இருவழிச்சாலையாக அகலப்படுத்தி சாலைகள் இப்பொழுது நல்ல நிலையில் இருக்கிறது. மீதமுள்ள 6 கிலோமீட்டர் சாலை வனத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிற காரணத்தினால் அதற்கு நாங்கள் என்ஓசி கேட்டிருக்கிறோம். அந்த மதிப்பில்லா சான்று வந்தவுடனேயே அதுக்கு திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அந்த 6 கிலோமீட்டர் சாலையும் அது நிறைவு செய்யப்படும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.